श्रीशैले दयादिभात्रं दीभत्तादिगुणान्धवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं सर्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகசசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தவிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். எப்பொருளும் தானாய் மரகதக் குன்றமொக்கும் அப்பொழுதை தாமரைக் கண்பாதக் கைக்கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதோறும் அப்பொழுதை இப்பொழுதே எண்ணாரவுதே. எப்பொருளும் தானாய் மரகதக் குன்றம் முக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆரா அமுதமே. எல்லா நொடிகளும் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் எல்லா ஆண்டுகளும் எல்லா கல்பங்களும் அனுபவித்தாலும் அந்தந்த காலகட்டங்களிலே என்னுள்ளே கலந்த சர்வேஸ்வரன் எனக்கு திகட்டாத அமிர்தமாகவே உள்ளான். ஆரா அமுதமே. அவன் அனைத்து பொருள்களிலும் தன்னுள்ளே அடங்கப் பெற்றவனாக மரகத மலை போன்ற உயரம் நிறம் மற்றும் உறுதி கொண்டவனாயுள்ளான். அப்போது மலர்ந்த தாமரை போன்று அவன் திருக்கண்களும் திருவடிகளும் திருக்கரங்களும் உள்ளன என்று ஆழ்வார் இங்கே அவனுடைய திரு அழகை அனுபவிக்கின்றார். ஆழ்வார் சர்வேஸ்வரனுடைய திருக்கண்கள் போன்றவற்றை பலமுறை கூறியதை கேண்ட சிலர் ஆழ்வாரிடம் கேட்டனர். நீவில் ஒருமுறை கூறியதையே பலமுறை இவ்வாறு கூறி இவ்விதம் தவித்தபடி ஏன் இருக்க வேண்டும் என்றனர். ஆழ்வார் அவர்களிடம், நான் இப்படியாக பலமுறை கூறாமல் இருக்கிறேன். ஆனால் இவ்விதம் நான் கூறுகின்ற சர்வேஸ்வரன் ஒரு நொடியில் உள்ளது போன்று அடுத்த நொடியில் இருக்கும்படியாகச் செய்ய உங்களால் இயலுமோ என்றார். தன்னைத் தவிர அனைத்து பொருள்களும் தான் என்ற சொல்லில் அடங்கும்படியும் தான் அந்த விசேஷணத்தை உடையவன் என்று ஆகும்படியும் உள்ளவனன்றோ எம்பெருமான். தனக்கு அடிமையாக இல்லாத பொருளை அடைய இப்படி முயல்கின்றானோ? எப்பொருளும் தானாய் என்று கூறுவதன் மூலம் இந்த உலகமே உருவாக நிற்கும் நிலைமையே உணர்த்தினார் ஆழ்வார். இங்கு அவனுடைய திருமேனியின் சாதாரண தன்மையை உரைக்கிறார். அப்போது மலர்ந்த தாமரை போல அவனுடைய திருக்கண்கள் உள்ளதாக கூறுகின்றார். 9 விதமான பாவங்களை உணர்த்தி சம்பந்தத்தை ஏற்படுத்தப்பட்ட தகுதி படைத்தவை கண்கள். அப்படிப்பட்ட கண்கள் உணர்த்துகின்ற பந்தத்தை அறிந்தவுடன் சென்று சேரவல்ல திருவடிகள்.
தன்னை தொட்டது கொண்டு மேலும் அழகு பெற்ற திருக்கரங்கள் இவை அனைத்தும் அப்போது மலர்ந்த தாமரை போன்று உள்ளது என்று ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். 18 முறை கன்னிமைகள் கொட்டுகின்ற கால அளவான காஷ்டை மற்றும் அதுபோன்று 30 காஷ்டைகள் உள்ள கலை என்ற அளவு போன்றவைகளாகும். வேறுபடுத்த இயலாத மிகவும் குறைந்த காலம் அனுபவித்தல், ஒரு நாள் அனுபவித்தல், ஒரு மாதம் அனுபவித்தல், ஒரு ஆண்டு அனுபவித்தல், கல்பங்கள் தோறும் அனுபவித்தல் என்று வாழ்கின்ற காலம் முழுவதும் அனுபவித்தாலும் அப்போதுதான் அனுபவித்தாலும் அனுபவிக்கவில்லை என்றுள்ள திருப்தி ஏற்படாத ஆறா அமுதமாயிற்றே எம்பெருமான் என்கின்றார். அதாவது முதல் நொடியில் உள்ள அனுபவம் போன்று அடுத்த நொடியில் அனுபவம் இருப்பதில்லை. இப்படி இங்கு இனிமையின் மிகுதி காரணமாக அனுபவிக்கப்படும் விஷயமே மாறியபடி உள்ளது என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.